1 கிராம்ல இருந்தே இருக்குது. 1 கிராம்ல இருந்து 4 கிராம் வரைக்குமே உங்களுக்கு வந்து பிளைன் ரிங்ஸ் இருக்கு. போகிறேன், சின்னதாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் டிப்ஸ். மை டாட்டர் இஸ் மை ஃபஸ்ட்டு கோல்டு வாங்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கோல்டு வாங்க போகிறீங்களா? சின்னதாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிட்டு போடுங்க மேம். உங்கள் ஷாப் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப், இப்போ நம்மக்கிட்ட தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கோல்டு வாங்கி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். தயவு செஞ்சு அந்த தாட்டை வந்து விட்டுறாதீங்க. உங்கள் கையில் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, இப்போ 500 தான் இருக்குது, இல்லை 1000 தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு ஷாப் போயிட்டு எனக்கு ஒரு நகைச்சிட்டு போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகைச்சிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து நகைச்சிட்டுன்னு ஒரு இடத்துல ஒன்று நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு அதை காசாக தர மாட்டாங்க, நகையாக தான் தருவாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மந்த்லி ஒரு 1000 உங்களை 2000 உங்களால் மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டைம் அந்த சிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஜுவல் நீங்கள் வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. எந்த காரணத்தை கொண்டு அதை கம்மி பண்ண மாட்டீங்க. கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து கட்டாமல் விட மாட்டீங்க, கண்டினியூ பண்ணத்தான் பார்ப்பீங்க. கோல்டு சேர்த்து பழகுனவங்க கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணி குட்டியாக சரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சிட்டை